கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து கூறி வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வாரம் நாம் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா பைபிள் கண்டிப்பா படிக்கணும். நிறைய பேர் இல்லாம எல்லாருமே கண்டிப்பா வேதாகமத்தை நம்ம வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா புரிஞ்சு படிப்பாங்க, ஒரு சில பேர் மேலோட்டமா படிப்பாங்க. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அதுல என்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வேத வசனம் வாசிக்கும் பொழுது இங்க ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு ஆசிரியர் பாத்தீங்கன்னா அதே வேதாகமத்துல வேற மாதிரி ஒரு சில காரியங்களை சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி ரெண்டு முரண்பாடான வசனங்கள் இருக்கு? உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை போல இருங்க, பிள்ளைகளை போல இந்த இந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளை போல இல்ல அப்படின்னு உங்களால பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து ஒரு சைடு சொல்லியிருப்பாரு. எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க குழந்தை மாதிரி இருக்காதீங்க, நீங்க வளருங்க அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு. நீங்க கடைசி வரைக்கும் குழந்தைங்க மாதிரி இராதீங்க, நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க பெரிய ஆள் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி எபிரேயர் ஆசிரியர் சொல்லியிருப்பார். என்னடா இது, இயேசு கிறிஸ்து சொல்றத நான் எடுத்துக்கணுமா, இல்லைன்னா எபிரேயர் ஆசிரியர் சொல்ற காரியங்களை நான் எடுத்துக்கணுமா? இந்த மாதிரி வேதாகமத்தை நல்லா இந்த மாதிரி உணர்ந்து படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் எழும்பும். ஸோ அப்படிப்பட்ட அந்த முரண்பாடான வசனங்களை குறித்து நம்ம இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நாம வாசிக்க இருக்கிறோம். அதுல இருந்து அது என்ன இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த விஷயத்துக்கு என்ன விளக்கம் இருக்கு, எபிரேயர் ஆசிரியர் சொன்ன அந்த காரியத்துக்கு என்ன மாதிரியான விளக்கத்தை நம்ம வேதாகமத்துல இருந்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் நிறைய இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நம்ம மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 3. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 3. அதுல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க இயேசு கிறிஸ்து தங்களுடைய சீஷருக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் என்ன போதிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனம் யார் சொல்லுகிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். சிறு பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றதுக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அந்த சீஷர்கள் அவருடைய சீஷர்கள் அந்த சிறு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து கிட்ட வர விடாம தடுக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த சிறு பிள்ளைகளை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை போல இல்லைன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்க. இதே இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12 இருந்து 14 வரைக்கும் வாசிக்கும். நீங்க வளருங்க, குழந்தைங்களாவே இருக்காதீங்க, வளருங்க, முதிர்ச்சி ஆகுங்க, மெச்சூர் ஆகுங்க அப்படின்றார். 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12 இருந்து 14. காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராய் இருக்க வேண்டியவர்களாயிருந்தும் தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை உங்களுக்கு மறுபடியும் போதிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். சோ இங்க எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க குழந்தைங்களை மாதிரி இருக்காதீங்க, நீங்க முதிர்ச்சி அடைங்க, மெச்சூர் ஆகுங்க, உங்க மைண்ட் அளவுல நீங்க மெச்சூர் ஆகுங்க அப்படின்ற. அங்க இயேசு கிறிஸ்து சொன்னது பிள்ளைகளை போல இருங்க அப்படின்ட்டு.
இங்கே சிறு பிள்ளைகளை போல் ஆகிருங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க குழந்தைங்கள மாதிரி இருக்காதீங்க அப்படின்ட்டு எபிரியர் ஆசிரியர் சொல்றாரு. அது நம்ம அது ஒரு ஒவ்வொரு வசனமும் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, நம்ம வந்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையில அப்படி சொன்னார்? எபிரேயர் ஆசிரியர் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அப்படி வந்து சொல்லியிருக்கிறார்? அது மாத்திரம் இல்லாம அவங்க சொன்னதுக்கு என்ன ஒரு விளக்கமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வாசிக்கலாம். நாம வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 3ல சொன்ன மாதிரி, இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு சிறு பிள்ளைகள் இடத்துல எப்பவுமே ஒரு தாழ்மை இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே தங்களுடைய பெற்றோர்கள டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. சார்ந்து இருப்பாங்க. தங்களுடைய பெற்றோர்கள வந்து அவங்க சார்ந்து இருப்பாங்க. சோ அவங்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதிகபட்சமா ஒரு பெற்றோர்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். அது மாத்திரம் இல்லாம ரொம்ப தாழ்மையா வந்து இருப்பாங்க. ஏன்னா சிறு பிள்ளைகள ஈஸியா அடிச்சு போட்டுடலாம்ல. சோ அதனால அவங்க எப்பவுமே கொஞ்சம் பயந்த சுபாவமாவே இருப்பாங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணணும். அவங்க நிறைய புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அந்த மாதிரியான ஒரு விசுவாசத்த நாம வந்து கொண்டிருக்கோம். ஒரு பிள்ளைகள் வந்து ஒரு அப்பா, அம்மா கிட்ட எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்களோ, ஒரு தாழ்மையை கொண்டிருக்கிறாங்களோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் நம்ம இங்க இருக்கிற எல்லார் இடத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையும், நம்பிக்கையும் வந்து அவரு நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு காரணத்தினாலதான் சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் இருங்க அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து அங்க குறிப்பிடுகிறார். சரி. இங்க எபிரேயர் ஆசிரியர் ஏன் நீங்க வந்து குழந்தைங்களைப் போல இல்லாம, நீங்க வந்து பலமான ஆகாரத்த உண்டு ஒரு பூரண வயதுள்ளவர்களா இருங்க அப்படின்ட்டு ஏன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்குண்டான விளக்கத்த நம்ம வந்து இப்போ யோசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12ல இருந்து 14. அவர் வந்து எத பத்தி பேசுறாரு அப்படின்னா, நாம ரொம்ப காலமா வந்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். நம்ம ஞானஸ்நானம் எடுத்து பல வருஷம் ஆச்சு. ஆனா, எந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம வளர்ந்திருக்கிறோம். வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஞான ஸ்நானம் எடுத்துறோம். ஓகே. நம்ம ஜலத்தினால பிறந்துட்டோம். ஓகே, ஃபைன். ஆவியினால எப்போ நம்ம பிறப்போம்? அப்படி இருந்தாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் அந்த பூரண விசுவாசமே நமக்குள்ள இல்ல. ஆ ஜலத்தினால பிறந்தாலும் சரி, ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, நாம இன்னும் ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்குள்ள இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து யோசிக்கணும். வேத வாக்கியங்களை நம்ம வந்து நல்லா படிச்சு ஆராயும் போதுதான் இயேசு கிறிஸ்து யாரு, பிதாவாகிய தேவன் யாரு, அவர்களுடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கு, இயேசு கிறிஸ்துனுடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கு, எல்லா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, அஸ்திபாரம்ங்கிற அந்த அந்த விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் வந்து ரொம்ப போடாமலே இருக்காங்க. அந்த அந்த விசுவாசத்துல இன்னும் நம்ம வந்து உறுதிப்படாமலே நம்ம வந்து இருக்கிறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, எபிரேயர் ஆசிரியர் நீங்க இன்னும் குழந்தைகளைப் போல இருக்கீங்க. ஒரு குழந்தையானது வந்து பாத்தீங்கன்னா, பிறந்தது முதல் கொண்டு அது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பால தான் வந்து குடிக்கும். எடுத்த இடத்துல அதுக்கு வந்து பிரியாணி, கறி அப்படிலாம் போட மாட்டாங்க. எடுத்தா அது வந்து தொண்டையில சிக்கிக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு எடுத்தோனே வந்து பாத்தீங்கன்னா, பால் வந்து கொடுத்து அத வளர வைப்பாங்க. அதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு வளர வளர பாலை கொடுத்துக்கிட்டு இருந்ததுதான் அதுக்கு எந்த ஒரு ஊட்டச்சத்தையும் உடம்புல இருக்காது. சோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா திட ஆகாரத்தை நம்ம வந்து கொடுக்க பழகணும். அப்படி இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா புஷ்டியா வந்து வளரும் எதிர்காலத்துல. சோ அதே போல நம்ம கடைசி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில வளராம, அதாவது பைபிள் படிக்காம, ஜெபம் பண்ணாம, நிறைய விஷயங்களை வந்து புரிந்து கொள்ளாம, வேதம் வாசிக்காம, ஆராதனைக்கு வராம, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாம இன்னும் குழந்தைங்கள மாதிரிதான் இருக்கும் ஆவிக்குரிய ரீதியில. நம்ம வளர்ச்சி அடையணும்னா இன்னும் நம்ம அதிகமா தேவனிடத்துல கெட்டி சேரணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, எபிரேயர் ஆசிரியர் நீங்க குழந்தைங்கள மாதிரி இருக்காதீங்க, ஒரு மெச்சூர்ட் மைண்டா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதே போலதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 11. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 11. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன்.
குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். பாருங்க. அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம். பல வருஷமா நம்ம வந்து இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளை நாமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் வந்து வளர்ந்திருக்கேனா? கிறிஸ்துக்குள்ள வளர்ந்திருக்கேனா? ஒரு காலகட்டத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா, அ ஜெபம் பண்ணாமலே இருந்தேன். இப்ப நான் ஓரளவுக்கு கண்டிப்பா ஜெபம் பண்ண கத்துக்கிட்டேன். அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் நான் ஜெபம் பண்றேன். சாப்பிடறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்றேன், தூங்க போறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்றேன், படிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்றேன், வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஜெபம் பண்றேன். வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது கூட நான் வந்து ஜெபம் பண்றேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம வளர்ச்சி அடைகிறது. அது மாத்திரம் இல்லாம, ஆ இந்த இது சபைக்கு அடிக்கடி வரணும். அடிக்கடின்னு இல்ல, எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நான் வந்து வரேனா? இல்லன்னா வந்து நான் வந்து உலகத்துல இருக்கிற மற்ற வேலைய நான் வந்து பார்த்துட்டு இருக்கேனா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். சபைக்கு ஏன் வரோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனை விட்டு விலகி போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருந்தாலும், நம்ம சபைக்கு வரும்போது அவருடைய சத்தத்தை நம்ம வந்து கேட்கும் பொழுது, நம்ம வந்து ஒரு மைண்ட்ல ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும். இல்லன்னா நம்ம நெறைய விஷயங்கள நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கேட்கும்போது, ச்சே நான் இவ்ளோ இந்த உலக கவலையில நான் வந்து மூழ்கி இருந்தேன். ஆனா கர்த்தருடைய வசனம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெலனா இருந்தது. என்னுடைய கவலைய அத வந்து நீக்கி போடுறதுக்கே ஏதுவா இருந்தது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து நெறைய காரியங்களுக்கு உணர முடியும். அதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்றாரு. நான் குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து வைத்தேன். நம்ம இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகளாவே இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துல குழந்தைகளா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாழ்மையில. ஒரு குழந்தை எப்படி வந்து தாழ்மையா இருக்கோ, அதே போல நம்ம தாழ்மையை கடைபிடிக்கணும். ஒரு குழந்தை வந்து எல்லாரையும் ஈஸியா நம்பிடும். அதே போல நம்ம பிதாவாகிய தேவன அந்த அளவுக்கு நம்ம நம்ப வேண்டியது, விசுவாசிக்க வேண்டியது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம குழந்தைங்களைப் போல அ இருக்கணும் தவிர, ஆவிக்குரிய ரீதியில நம்ம வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்தவரா, ஒரு மெச்சூர்ட் மைண்டா நம்ம வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததாக ஒரு சில பேர் வந்து அ அம் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு இடத்துல சொல்வாரு. விசுவாசம் இருந்தா போதும். நம்ம வந்து நீதிமானாக்கப்படுவது. இதே யாக்கோபு ஆசிரியர் வந்து சொல்வாரு, விசுவாசம் மாத்திரம் இல்ல, கிரியையும் தேவை நீதிமானாக்கப்படுவதற்கு அப்படின்ட்டு இன்னொரு ஒரு இடத்துல சொல்வார். இது 2த்துல எது உண்மை? நம்ம 2மே வேதாகம வசனம் தான். பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அ 2 பேர்கள் எழுதுறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரோமபுரியருக்கு எழுதுவாரு. அதே அ ஆ யாக்கோபுல வந்து பாத்தீங்கன்னா, வேற ஒரு ஆசிரியர். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய கூட பிறந்த சகோதரர் தான் யாக்கோபு. அந்த யாக்கோபு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து விசுவாசத்தினால் மாத்திரம் இல்ல, கிரியினாலயும் நீதிமாக்கணும். இது வந்து எது உண்மை அப்படின்னு பார்க்கலாம். ஆ ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 28. 2மே உண்மைதான். ஆனா அதற்குண்டான விளக்கத்த நம்ம வந்து இப்போ வாசிக்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 28. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். நான் ஏற்கனவே ஒண்ணு சொன்னதான். ஏற்கனவே நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு ஒரு வேதாகம வசனத்தை நம்ம வந்து வாசிக்கிறோம்னா, அதுல இருக்கிற சூழ்நிலைய அவர் என்ன மாதிரியான சூழ்நிலையில அ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரோமர்ல வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற அ கிறிஸ்தவ மக்கள்லாம் மோசே கொடுத்த இந்த நியாயப்பிரமாண கட்டளைகள இன்னும் ஆ பின்பற்றிட்டு இருக்காங்க. அத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அது மூலியமா தான் நாம வந்து நீதிமானாக்கப்படுவோம்ன்ட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல. நாம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா மாத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நீதிமானாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அ ரோமாபுரியில வாழ்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றார். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் பாருங்க, கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே ஆபிரகாம் வந்து தேவனை விசுவாசிச்சான். அதனால அவனுக்கு அதனால ஆபிரகாம் வந்து நீதிமானா எண்ணப்பட்டான். பாருங்க, நியாயப்பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாம்
மரித்தது. அதுக்கப்புறம் தான் நியாயப்பிரமாணமே வந்தது. அதுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் கிடையவே கிடையாது. நியாயப்பிரமாணமே வந்து பாத்தீங்கன்னா மோசையின் மூலியமாக கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்பாக ஆபிரகாம் இருந்திருக்கிறார். ஆபிரகாம் வந்து அப்புறம் எப்படி வந்து நீதிமானாக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனிடத்துல வைத்திருந்த அந்த ஒரு விசுவாசத்தினால மாத்திரம்தான் அவன் நீதிமானாக்கப்பட்டான். அதே போல நாமளும் எதனால நீதிமானாக்கப்படுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தினால இல்ல. பழைய ஏற்பாட்டின் பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு நியாயப்பிரமாண கட்டளை கொடுத்திருப்பாரு. அதையும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, யூத மக்கள். ஏன் மற்ற மத மக்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துல இருக்கிற ஒரு சில கட்டளைகளை இப்போ வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாம எப்படி நீதிமானாக்கப்படுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீதிமானாக்கப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல. இதே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம். இந்த யாக்கோபு வேற யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்து கூட பிறந்த ஒரு சகோதரர். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிறைய குழந்தை பிறக்கிறாங்க. அதுல முதல் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பன் வந்து யோசேப்பு கிடையாது, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு மரியாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபுன்னு ஒருத்தராரு. சோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிருபத்தை எழுதுறாரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 24. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலையும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அதை யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 18 கூட நம்ம வந்து வாசிக்கலாம். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரிகைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் கிரியைகளினாலே என் விசுவாசத்தை உனக்கு காண்பிப்பேன் என்பானே. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் வந்து நியாயப்பிரமாணம் கட்டளை அதுக்கப்புறம் தான் வந்தது. ஆபிரகாமுக்கு பின்புதான் நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாமே வந்தது. ஆனா ஆபிரகாம் வந்து விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்ட்டு நம்ம வந்து வேதாகமத்துல வாசிக்கிறோம். ஆனா அந்த விசுவாசத்தை அவன் செயல்ல காமிச்சான். கிரியையில ஆபிரகாம் வந்து காமிச்சார். எப்படி? உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆபிரகாம் யார் மேல ரொம்ப உயிரா இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மகன். 100 வயசுல ஒரு கர்த்தர் வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தைய அவன் ரொம்ப அன்பா நேசிச்சு வளர்க்கறான். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வருது. அவருடைய விசுவாசத்தை பிதாவானவர் டெஸ்ட் பண்றார். நீ உன்னுடைய பிள்ளைய எனக்கு பலி கொடு அப்படின்னு. அவன் பாருங்க, அவன் மேல அவன் வந்து கர்த்தரிடத்துல எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருந்தான்னா, அவன் வந்து அவன் தன்னுடைய சொந்த மகனை பலி கொடுக்க தயாரா இருந்திருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு விசுவாசம்னா, கண்டிப்பா கர்த்தர் எனக்கு இவனை வந்து பாத்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை, விசுவாசம். கர்த்தர் அப்படி கேட்டாலும் அவர் வந்து தன்னுடைய மகனை எடுத்துக்கொள்ள மாட்டார். அவன் ஒருவேளை அவன் மரிச்சாலும் கூட, ஈசாக்கு வந்து நான் கொண்டு போட்டு நான் பலியாடா கொடுத்தாலும் கூட, அந்த ஈசாக்க வந்து அவனை திருப்பி உயிரோட வர வைக்கிறதுக்கு கர்த்தருக்கு எல்லா சக்தியும் இருக்கு, எல்லா பலனும் இருக்கு. ஏன்னா அந்த குழந்தையை கொடுத்ததே அவர் தானே. அந்த குழந்தையை எடுக்கிறதுக்கு அதிகாரமா அவருக்கு இருக்கு. திரும்ப அந்த ஈசாக்க வந்து உயிர்த்தெழ பண்ணவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அந்த ஒரு விசுவாசத்தினாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பாருங்க, அவன் வந்து விசுவாசிச்சான். அதே சமயத்துல தன்னுடைய கிரியையினால அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறான். நாம நம்மளுடைய குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கிறாங்க. நான் என் மனைவி மேல ரொம்ப அன்பா இருக்கேன், நான் என் கணவன் மேல ரொம்ப அன்பா இருக்கேன், ரொம்ப மரியாதை கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து வாயினால சொல்றத காட்டிலும் இந்த மாதிரி கிரியைகளால நம்ம வந்து அதை வந்து காண்பிக்கணும், செயல்படுத்தணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான அன்பு வெளிப்படும். அதே போல நம்ம தேவனிடத்துல நான் விசுவாசமா இருக்கேன், கர்த்தர் இடத்துல நான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நான் விசுவாசமா இருக்கேன்ட்டு நம்ம சொன்னா மாத்திரம் பார்த்தா இந்த விசுவாசம் வந்து நம்ம கிரியையில நமக்கு வந்து காமிக்கும். எப்படின்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து நிறைய அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிரு. அவரை வந்து ஒரு மாதிரியை நம்ம வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்துல மக்கள் வந்து இப்படிதான் வாழணும்,
கிறிஸ்துக்குள்ள இப்படிதான் நடக்கணும், அவருடைய அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இப்படிதான் நடக்கணும் அப்படின்ட்டு அவரு வைத்து விட்டு போயிருக்கிறார். யார் யாரெல்லாம் உண்மையா விசுவாசிக்கிறாங்களோ கண்டிப்பா இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடியின் பிரகாரம் அவங்க நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 8. நான் இந்த இந்த தலைப்பை எப்படி நான் இன்னைக்கு வேதாங்கமத்துல ஒரு சில வசனங்கள் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி? அதுக்கு உண்டான விளக்கங்களை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கோம். தேவனின் அன்பும் அவருடைய நீதியும். 1 யோவான் வசனம் 4ஆம் அதிகாரம் வசனம் 8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஓகே, இங்க நம்ம கிளியரா தெரியுது. இங்க யோவான் ஆசிரியர் என்ன சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிதாவாகிய தேவன் அன்பா இருக்கிறார். யார் யார் இடத்துலலாம் அன்பு இல்லையோ கண்டிப்பா அவங்க கண்டிப்பா தேவனை அறிந்தே இருக்க முடியாது. யார் யார் இடத்துல அன்பு இருக்கோ அவங்களுடைய இடத்துல தேவன் இருக்கு. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரி, அப்படி சொல்றா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 6ல அந்த எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற இந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லிய புத்தி மறந்தீர்கள். பாருங்க, ஒரு இடத்துல என்ன சொல்றாரு 1 யோவான்ல, கர்த்தர் அன்பா இருக்கிறார். இன்னொரு இடத்துல கர்த்தர் சிட்சிக்கிறார் அப்படின்றார். இதுல நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைய அவங்க தண்டிக்கிறாங்க, சிட்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன புத்தி இல்லையா சும்மா போய் தண்டிக்கிறதுக்கு? எதற்காக அந்த பிள்ளைகளை நம்ம சிட்சிக்கிறோம்? நாமே நம்மளுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறோம். இல்ல எனக்கு பொழுது போல யாரையாச்சும் தூக்கி போட்டு அடிக்கணும் போல இருக்கு, அதனால என் பிள்ளையை தூக்கி போட்டு அடிக்கிறேன் அப்படின்ட்டு யாராச்சும் சொல்லுவாங்களா? சில பேர் தண்ணி அடிச்சுட்டு அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. ஆனா இன்னும் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு தாய் தகப்பன்மாரும் சும்மா இந்த மாதிரியான ஒரு சில்லியான ஒரு காரணத்துக்காக தங்களுடைய பிள்ளைய சிக்ஷிக்க மாட்டாங்க. எப்போ அப்படின்னா, ஒரு அப்பா அம்மா பேச்சு கேட்காத போது, ஒரு கட்டளைக்கு அவங்க சொல்ற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாத இருக்கும்போது சிக்ஷிப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு வளரும், ஒரு நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கும், ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு அமையும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையை சிக்ஷிக்கிறாங்க. ஒருவேளை அந்த பெற்றோர்கள் அவங்க அந்த பிள்ளைகள் மேல எந்த ஒரு அன்பும் இல்லை, அக்கறையும் இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைக நீ எக்கடனா கெட்டுப்போ, உனக்கு சொல்லி சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீ எப்படி வேணா போ அப்படிங்கிற மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க. அதுல தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்னா அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகள் மேல எந்த ஒரு அன்பும் கிடையாதுன்னு. அதே போலதான் தேவன் ஒரு கிறிஸ்தவ மக்களை சிக்ஷிக்கிறாருன்னா, அவர் நம்மளை சோதிக்கிறாரு, ஒரு விஷயத்தை கொடுத்து அவர் சோதிக்கிறாருன்னா நம்ம தோண்டு போயிடக்கூடாது. நம்ம நினைக்க வேண்டிய ஒரே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறார், அதனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருது, அதனாலதான் கர்த்தர் என்னை சிக்ஷிக்கிறார். அதனாலதான் நான் எனக்கு ஒரு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க செட் பேக், ஃபால் பேக் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அதனாலதான் நான் சோர்ந்து போறேன். ஆனா நான் கண்டிப்பா கர்த்தர் என்ன உயர்த்துவார். நான் பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்வாரு, அவர் என்னை சோதித்து முடித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். நாமளும் அப்படிதான் யோசிக்கணும். நமக்கு நல்லதான் போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை, திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, எப்படி வந்தது, யார் மூலியமா வந்ததுன்னு கூட தெரியாது. ஒரு பிரச்சனை வரணும்னு இருந்தா கண்டிப்பா அது எப்படி இருந்தாலும் வந்துடும். நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. அந்த சோதனையில இருந்து நம்ம கண்டிப்பா மீள்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து நம்ம ஜெபிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிதாவே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்திருக்கு, நான் எதுவுமே பண்ணல, இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்திருக்கு, தயவு செஞ்சு இந்த சோதனையில இருந்து என்னை விலைக்கு காத்துருக்கேன். ஆமா, நான் ஒரு விஷயத்தினால நான் கெட்டது பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னுடைய பாவத்தை மன்னித்து அந்த சோதனையில இருந்து என்னை விடுவீங்க பிதாவே அப்படின்னு கண்டிப்பா அவர் கேட்பார். நம்ம போன வாரம் கூட நம்ம இந்த தலைப்பின் கீழாக வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால நம்ம என்ன கேட்டாலும் பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படி எல்லாமே செய்து முடிப்பார் அப்படின்னு. நம்ம கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் அவர் பதில் அளிப்பார் அப்படின்னு.
இங்க பாருங்க, 1 யோவான்ல வந்து நம்ம வாசிக்கும் போது 4 அதிகாரம் 8 வாசிக்கும் போது தேவன் அன்பாகவே இருக்கிறார். இங்க எபிரேயர் 12 வாசனம் 6 கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. அப்ப எனக்கு சோதனை வருது, கஷ்டம் வருது, நான் எல்லாமே கர்த்தருக்குள்ள நான் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆராதனைக்கு வரேன், ஜெபிக்கிறேன், எல்லா காரியங்களும் நான் மத்தவங்களுக்கு நன்மையான காரியங்களும் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தடவையும் நினைக்கும் போது, கர்த்தர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வசனத்தை, இந்த இந்த மாதிரியான வசனத்தை நம்ம வந்து நினைவு கூறும்போது அது நமக்கு ஒரு பலனா இருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்திருக்கிற இந்த சோதனையில இருந்து நான் திரும்ப எழுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா விதிக்கும். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9 வசனம் 10. நீதிமொழிகள் 9 வசனம் 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இங்க நீதிமொழிகள் ஆசிரியர், அதாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சாலமன் ஞானி. நாம கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்கிறோம். நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீமையை விட்டு அவரை பார்த்து அப்படியே அவருடைய உருவத்தை பார்த்து நாம பயந்து அப்படியே அடங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நாம எப்போ தீமையை விட்டு விலகி நன்மை செய்யறோமோ அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். நமக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு தீமையை செய்யறதுக்கு. என்னை யாரும் பார்க்கல, இந்த நேரத்துலதான் நான் பண்ண வேண்டிய எல்லா கெட்ட விஷயங்களும் நான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மத்தவங்க யாருமே பார்க்கல, சரி. ஆனா கர்த்தர் பார்க்கிறார். நான் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணா, நான் ஒரு தப்பான காரியங்களை பண்ணா, கர்த்தர் வந்து நியாய தீர்ப்பு நாட்கள்ல என்ன கேள்வி கேட்பாருங்கிற அந்த ஒரு பயம் இருக்கு பாத்தீங்களா? அந்த பயம் இருந்து அந்த தீமையை விட்டு நம்ம விலகி போறோம் பாத்தீங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அங்கதான் வந்து நமக்கு உண்மையான அறிவே ஆரம்பிக்கும். இதே எபிரியர் ஆசிரியர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க. எபிரியர் ஆசிரியர் 4 வசனம் 16. எபிரியர் 4 வசனம் 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேரப்படுவோம். இங்க வந்து கர்த்தருக்கு பயப்படணும் நீதிமொழிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இங்க எபிரேயர்ல வந்து பாத்தீங்கன்னா தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரப்படுவோம். ஒரு சைட்ல பயம், இன்னொரு சைட்ல தைரியம். அந்த தைரியம் நமக்கு யார் மூலியமா கிடைக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது வேற யார் மூலியமாவும் கிடையாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நம்ம பிதாவின் இடத்துல அந்த கிருபாசன தண்டையில சேர்றதுக்கு ஒரு தைரியம் நமக்கு கிடைக்குது. அப்படின்னு பார்க்கும்போது யார் மூலியமா அப்படின்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலியமா. ஏன் அப்படின்னா நாம பாவம் பண்ணவர்கள். அதாவது நீதிமொழிகள் இருக்கும்போது நம்ம பாவம் பண்ணவர்கள். யாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் பாவம் செய்யல அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்ப பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அவர் எல்லா விஷயத்திலும் அவர் பர்ஃபெக்டா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறார். நாம பாவிகள், அசுத்தமானவர்கள், அசுத்தமான கிரியைகள் உடையவர்கள். அவரிடத்துல நம்ம போயிட்டு டைரக்டா போயிட்டு நம்ம வந்து எல்லா விஷயங்களும் கேட்க முடியுமா? அட்லீஸ்ட் அவர் இடத்துல போயிட்டு நிக்க வச்சு நமக்கு தகுதி இருக்கா? அவருடைய கிருபாசனத்திலே நாம போய் சேர்றதுக்கு தகுதி இருக்கா? நமக்கு கொஞ்சம் யோசிப்போம். தகுதியே கிடையாது. ஆனா எபிரியர் ஆசிரியர் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆசிரியர். நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம வந்து மற்றவங்களுடைய வசனத்தை நம்ம வந்து வாசிக்கும் பொழுது அவங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, எபிரியர் ஆசிரியர் வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா எபிரியர் ஆசிரியர் சொல்ற சில வசனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சன் வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. இப்போ நீதிமொழிகள்ல கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்றாங்க. அது எதுக்கு பயப்படனா தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும். எபிரியர் ஆசிரியர் வந்து தைரியமா கிருபாசனத்திலே அண்டையிலே செய்வோம். அந்த தைரியத்தை நமக்கு பிதாவாகிய தேவன் யார் மூலியமா கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா தான் அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நமக்கு கிடைக்குது. அதான் இங்க சொல்றார், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறுவோம். பாருங்க, பிதாவினுடைய இரக்கத்தை நாம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமா கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம்.
இந்த ஒரு வசனம் நான் நீதிமொழிகளை நான் வாசிக்கும் பொழுது எனக்கே குழப்பமா இருக்கு. என்னடா இது ஒரு அடுத்தடுத்த வசனம் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கே அப்படின்ட்டு கூட நான் வந்து யோசிச்சிருக்கேன். அதுக்கு உண்டான வசனத்துக்கு அந்த வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை வாசிக்கும் பொழுதுதான் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் வசனம் 4, 5ல நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் வசனம் 4, 5 பாருங்க. மூடனுக்கு அவனுடைய மதியினத்தின்படி மறு உத்தரவு சொல்லாதே, சொன்னால் நீயும் அவனை போலாவாய். அதே அடுத்த வசனத்துல, மூடன் தன் பார்வைக்கு ஞானியா இராதபடி அவனுக்கு அவனுடைய மதியினத்தின்படி உத்தரவு சொல். வசந்த் அந்த நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் வசனம் 4, 5 வாசிங்க. ஆ, ஆ. அடுத்த வசனம். ம். பாருங்க 2 வசனமும் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கான்ட்ரடிக்ஷன். தமிழ்ல வந்து முரண்பாடு அப்படின்ட்டு. ஒரு இடத்துல வந்து மூடனுக்கு அவனுடைய மதியினத்தின்படி உத்தரவு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வந்து பார்த்து சொல்லாதே அப்படின்னு சொல்ற. இன்னொரு ஒரு வசனத்துல வந்து அவனுடைய மதியினத்தின்படி மறு உத்தரவு சொல்லு அப்படின்ற. இந்த 2 வசனத்துல நான் என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மதியினமா ஒரு புத்தியே இல்லாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ அவங்களுக்கு மாத்திரம் தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களிடத்துல நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க எந்த அளவுக்கு சீப்பா பிஹேவ் பண்றாங்களோ நாம அந்த அளவுக்கு இறங்கி போயிடும். புரியுதுங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து பதிலுக்கு பதில் சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் அவன் வந்து அந்த ஒரு விஷயத்திலேயே இருப்பான். அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் மைண்ட்லயே ஏறாது. அவங்களிடத்துல நாம போயிட்டு ஏட்டிக்கு போட்டி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா, அவர்கள் அளவுக்கு நம்ம இறங்கி நமக்கு தான் அது வந்து ஒரு கெட்ட பேரா முடிஞ்சிடும். என்ன இவங்க சின்ன சின்ன பிள்ளைத்தனமா போட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க. சைலண்டாவே இல்லாம. ஒரு சில நேரத்துல நாம வந்து அமைதியா கடந்து போறது நல்லது. நம்ம என்னதான் வந்து சொல்லி ஒரு சில பேரை வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னா, அவங்க வந்து சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆளுங்கள், அந்த மாதிரியான முட்டாள்கள் பட்டாதான் புரிஞ்சுப்பாங்க. அவர்களிடத்துல நீங்க என்ன வாக்குவாதம் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. அதான் நீங்க சொல்ற 3 இருக்க அவனுடைய மதியினத்தின்படி மறு உத்தரவு சொல்லாதே, சொன்னால் நீயும் அவனை போலாம். நீ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படிப்பட்ட ஒரு முட்டாளுக்கு மூடனுக்கு நாமளும் அதே போல அந்த லெவலுக்கு நம்ம இறங்கி போயிடும். அவன மாதிரி நம்ம வந்து தரங்கெட்டு போயிடும். அவன மாதிரி நம்ம புத்தி இல்லாம போயிடும். இதே அடுத்த வசனம் சொல்றான், மூடன் தன் பார்வைக்கு ஞானியாயிராதபடிக்கு அவனுக்கு அவனுடைய மதீனத்தின்படி மறு உத்தரவு சொல். எங்கெங்கெல்லாம் நம்ம பேசணுமோ அந்த இடத்துல நம்ம பேசணும். எப்போ பேசணும் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நான் வந்து போதிக்கிறேன். ஆனா நான் போதிக்கும் போது வேதாகமத்தின்படி நான் போதிக்காம, ஏதோ என்னுடைய சொந்த கருத்துக்களை எடுத்து நான் வந்து உங்களுக்கு போதிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கர்த்தருடைய வசனத்தை நீங்க உங்களால கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க முடியாது. அங்க நான் போதிக்கிற அதே இடத்துல இன்னொரு ஒரு சகோதரர் இருக்கிறார். அவருக்கும் நல்ல வேத வாக்கியங்கள் நல்லாவே தெரியும். சூப்பரா தெரியும். என்னை விட அவர் சூப்பரா வந்து இருக்கிறார். எல்லா விஷயங்களும். ஆனா அவரு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு சைலண்டா இருக்கக்கூடாது. பேசணும். இவரு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. அவர் வேதாகமத்துல இருந்து எடுத்து போதிக்கல. அது மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு கருத்தா போய் சேர்ந்தது. தவறான ஒரு சத்தியத்தை அவங்க இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிடுவாங்க. அந்த நேரத்துல அவர் வந்து எந்திரிச்சு முன்னாடி வந்து அது உண்மையான வேதாகம வசனம் அப்படி சொல்லல, இப்படிதான் சொல்லுது அப்படிங்கிறது வேதாகம எடுத்துக்காட்டோடு அவர் சொன்னார் அப்படின்னா, அங்க நிறைய பேர் வந்து பிழைக்கப்படுவார்கள். நிறைய விஷயங்கள் உண்மையான காரியங்கள் வெளிப்படும்.
சோ நம்ம வந்து எப்போ பேசணுமோ அந்த நேரத்துலதான் நம்ம பேசணும். அதான் 5வது வசனம் சொல்றாரு, மூடன் தன் பார்வைக்கு ஞானியாயிராதபடி. அவன் என்ன நினைச்சுப்பானா, ஒரு சில நேரத்துல ஆஹ் அவன் பண்றதுதான் கரெக்ட், மத்தவங்களும் அதேதான் உண்மையா நினைச்சுப்பாங்க. சோ அந்த நேரத்துல யாருக்கும் எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சில நேரத்துல நம்ம வாயை திறக்க வேண்டியது அவசியமாகுது. ஒரு சில நேரத்துல நம்ம வந்து வாயை அடக்கிக்கணும். ஒரு சில நேரத்துல நம்ம வந்து அந்த மூடனுக்கு ஏத்த ஒரு பதில அவன் வந்து புரிஞ்சுக்கணுங்கிற அந்த விஷயத்துல நம்ம வந்து சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாங்கத்துல ஒரு சில வசனங்கள் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது அதை வாசிச்சுட்டு நாம வந்து அப்படியே கடந்து போயிடக்கூடாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் இந்த மாதிரி 2 விஷயங்களை சொல்லியிருக்கிறார்? மூடனுக்கு செவி கொடுக்காதே, சாரி, மூடனுக்கு மறு உத்தரவு சொல்லாதேன்னு சொல்றார். இன்னொரு இடத்துல மூடனுக்கு மறு உத்தரவு சொல்லுன்றார். இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து வேதாங்கமத்தை ஆராய்ந்து பார்த்தாதான் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு நமக்கு விடை கிடைக்கும். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது பிரசங்கி 1ஆம் அதிகாரம், பிரசங்கிலையும் சங்கீதம்லயும் நம்ம வந்து ஒரு சில வசனங்களை நம்ம வந்து வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, பூமி வந்து கடைசி வரைக்கும் நிலைத்திருக்குமா? பிரசங்கி சொல்றாரு பாருங்க, 1ஆம் அதிகாரம் வசனம் 4ல, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. என்றைக்கும் நிலைத்திருக்கிறது அப்படின்னா கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்குமா? இந்த பூமிக்கு அழிவே இல்லையா? அதே சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, பூமி ஒருபோதும் அசையாதபடி. சங்கீதம் 104 வசனம் 5, சங்கீதம் 104 வசனம் 5ல, பூமி ஒருபோதும் அசையாதபடி அதை அதன் ஆதாரங்கள் மேல் ஸ்தாபித்தார். இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது, என்ன அப்படின்னா, பூமி எப்பவுமே நம்ம வந்து பூமி வந்து எப்பவுமே கடைசி வரைக்கும் இருக்குமா? எப்பவுமே அது வந்து நிலைச்சிருக்குமா? கடைசி வரைக்கும் அழியாதா? இவங்க சொல்ற அந்த வேத வாக்கியத்தின்படி. ஆனா அதுவே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 13 என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாக்கும் என்று காத்திருக்கிறோம். பேதுரு என்ன சொல்றாரு? புது வானம் புது பூமி வர இருக்கு. அப்போ இந்த பழசு அழிஞ்சு போயிடுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 1ல கூட அதுதான் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 1ல, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. அப்புறம் இதுல நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, பிரசங்கிக்காரன் ஒருத்தர் சொல்றாரு, பூமியும் என்றைக்கும் நிலைத்து இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனா பேதுரு ஆசிரியரும் வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதின அப்போஸ்தலனாகிய யோவானும் என்ன சொல்றாருன்னா, முந்தின வாதமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின அப்படின்றாரு. இதுல எது உண்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த பூமி எப்பவுமே நிலைச்சிருக்காரு. பிரசங்கிக்காரன் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த நம்மள மாதிரியான மனுஷங்க இருக்காங்கல்ல, இந்த மனுஷங்க இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த பூமி இருக்கும். கர்த்தர் வந்து அந்த பூமிக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாதபடி பண்ணுவார். இந்த ஒரு பெரிய காரியம் அங்கங்க போர் எல்லாமே நடக்கும், ஆனா கம்ப்ளீட்டா அழியாது. ஆனா அழிப்பார். 2 பேதுல நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, அந்த புது வானம் புது பூமி இருக்கும் பொழுது இந்த மனுஷ பிறவைகள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மனுஷ பிறவைகள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூமி கடைசி வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு நமக்கு ஒரு புது மேனியானது கொடுக்கப்படும். இந்த ரத்தமும் சதையும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. நமக்கு புது மேனியானது ஒண்ணு கொடுக்கப்படும். நம்ம மனுஷ பிறவிகளா இருக்க மாட்டோம். அது அது என்ன அப்படின்ட்டு கர்த்தருக்கு தான் தெரியும். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா புது வானமும் புது பூமியும் கண்டிப்பா உருவாக இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் அதுல வர இருக்கு. அதுல நாம வந்து இருப்போம். நம்ம வந்து எந்த சூழ்நிலையை பத்தி பேசுறாங்க, எதுக்காக அப்படி பேசுறாங்க? பிரசங்கில ஒரு விஷயம் சொல்றாங்க, பூமி எப்பவுமே என்றைக்கும் நிலைத்திருக்கு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வந்து பார்க்கும்பொழுது முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின அப்படின்ட்டு வாசிக்கிறாங்களே இருக்குதே. நம்ம எது நம்ம வந்து எடுத்துக்கிறது? 2மே தேவனுடைய வார்த்தைகள் தானே. இதை நான் வந்து இப்படி வந்து 2மே முரண்பாடா இருக்கும்போது நான் எதை வந்து எடுத்துக்கிறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் யோசிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை நம்ம வந்து எந்த சூழ்நிலையை பொறுத்து நம்ம வந்து வாசிக்கணும்.
இப்போ பூமியே என்றைக்கும் நிலைத்திருக்குது அப்படின்னா, இந்த நம்ம மாதிரியான மனுஷங்க இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூமி இருக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் போது இது எல்லாமே ஒண்ணுமே இருக்காது, தரமட்டமாயிடும். புதிய வானம் புதிய புதிய பூமி வர இருக்கும்போது பழையவைகள் எல்லாமே ஒழிந்து போயிடும். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மத்திய 12ஆம் அதிகாரம் வசனம் 30. என்னோட இராதவன் எனக்கு விரோதமா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆஹ் தான் மத்திய 12ஆம் அதிகாரம் வசனம் 30 வாசிங்க. கொஞ்சம் சவுண்டா வாசிங்க. என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். மார்க் 9ஆம் அதிகாரம் வசனம் 40. இதை அப்படியே வச்சுக்கோங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் வசனம் 40. நமக்கு விரோதமா இராதவன் ஒரு பக்கத்தில் இருக்கிறான். பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு மத்திய 12:30, என்னோட இராதவன். நம்ம அவர் வந்து எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு, யார்கிட்ட இதை பத்தி பேசுறாரு அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த இந்த அதிகாரம் முழுசா வாசிச்சாதான் நமக்கு தெரியும். என்னோட இராதவன் எனக்கு விரோதமா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அதாவது யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையோ, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு விசுவாசிக்கலையோ அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விரோதமா இருக்கான், எனக்கு விரோதமா இருக்கான். என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆனா மார்க் 9ஆம் அதிகாரம் வசனம் 40 என்ன சொல்றாரு, நமக்கு விரோதமா இருந்தவன் நம் பட்சத்தில் இருக்கிறான். அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு போதிச்சிருக்கும் போது ஒரு சீஷன் வந்து சொல்றாரு, இயேசுவே உம்முடைய நாமத்தை கொண்டு வேற யாரோ ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து பிசாசுகளை விரட்டிட்டு இருக்கான், நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான், அதுவும் உம்முடைய நாமத்தினால அப்படின்ட்டு. அவங்க என்னன்னா யாரோ உங்களுக்கு போட்டியா ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றாங்க. அதுவும் உம்முடைய நாமத்தை கொண்டு நிறைய அற்புதங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க அவனுக்கு எதுவுமே பண்ணாதீங்க, அவன் பண்றத பண்ணிட்டு போட்டோம், தயவு செஞ்சு அவனை வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவனை எந்த ஒரு கேள்வியும் கேட்காதீங்க, அவனை எந்த ஒரு துன்புறுத்தலும் இருக்கக்கூடாது, அவனை அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க, எதுவுமே பண்ணாங்க. அப்பதான் அந்த வசனத்தை சொல்ற, நமக்கு விரோதியா இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். அவன் அப்படி பண்ணாலும் அவன் நமக்கு பட்சமா இருக்கிறான். அவன் வந்து எந்த ஒரு தீங்கும் நமக்கு பண்ணல, அவன் வந்து நல்ல காரியங்களை தான் பண்றான், அதுவும் என்னுடைய நாமத்தினாலதான் அவன் பண்றான். சோ அதனால அவனுக்கு வந்து நீங்க விரோதியா பார்க்காதீங்க, அவன் வந்து நமக்கு தான் பட்சமா இருக்கான், நமக்கு தான் வந்து அவன் நன்மையான ஒரு காரியத்தை செய்யான். இதே மத்திய 12ஆம் அதிகாரம் வசனம் 30 என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அது யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு யார் விரோதமா இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா விரோதியா இருக்கிறாங்க. என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அங்க வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது யாருமே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளல. ஒரு சாதாரணமான ஒரு தச்சனுடைய குமாரன், இவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு வல்லமெல்லாம் இருக்கு, அந்த யூத மக்கள் அப்படி நினைச்சாங்க. அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சு போட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் தான், சீஷர்களும் சரி, ஒரு சில பேர் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமான ஒரு தச்சனுடைய மகன் கிடையாது, பிதாவாகிய தேவன் இந்த பூமி இந்த நம்ம எல்லாரையும் உண்டாக்கின ஒரே பேரான குமாரன், அதுவும் இவரை கொண்டு இந்த பூமியை படைத்தார், நம்ம எல்லாரையும் படைத்தாருங்கிறத விசுவாசிச்சாங்க. சோ இன்னைக்கு நாம வந்து நிறைய காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். இன்னும் ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம் வசனம் 19, 20 வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சில காரியங்கள் இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக வந்து பாத்தீங்கன்னா மிருகங்களை பேழையில ஏற்றுவாங்க 2 இன்னும் ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 விஷயமா வந்து ஒரு சில மிருகங்களை, நல்ல மிருகங்களை, சுத்தமான மிருகங்களும் சரி, அசுத்தமான மிருகங்களும் சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோவா வந்து பேழையில 2 ஜோடியா தான் வந்து ஏற்றிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனா உண்மையாலேயே வந்து பாத்தீங்கன்னா 2 ஜோடியா இல்லாம ஒரு சில 7 விஷயமா கூட அவர் வந்து மிருகங்களை வந்து உள்ள ஏற்றிருக்கிறார்.
அது வந்து ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 2-3 நம்ம வந்து வாசிக்க முடியும். ஆனா அது ஏன் ஏத்துறாரு, எதற்காக ஏத்துறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 20 கர்த்தருக்கு பலி கொடுக்கறதுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு 7 ஆஹ் ஆஹ் மிருகங்களா வந்து அவர் வந்து பேழையில ஏத்துவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வேதாகமத்துல வாசிக்கிறோம். நம்ம வந்து என்னன்னா ஒரு மேலோட்டமா நம்ம வந்து வாசிச்சு ஓகே இதுதான் நமக்கு வந்து சத்தியம் கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு இல்லாம அதை நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஆராயணும். ஒரு சில இடத்துல ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆசிரியர் நம்ம வந்து வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்து சிறு பிள்ளைகளை போல இருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எபிரேயர் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா பூரண வயது உள்ளவர்களா நீங்க இருங்க, குழந்தை போல இருக்காதீங்க. ஏன் எதுக்கு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு கண்டிப்பா எழும்பணும். அப்படி இருந்தா மாத்திரம்தான் நாம வந்து பாத்தீங்கன்னா தேவனை பத்தி இயேசு கிறிஸ்துவ பத்தி அதிகமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே தருணத்துல ஆவிக்குரிய ரீதியில அதிகமா நாம வளர்ந்து மத்தவங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை கருத்தா எடுத்து போதிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுவார், நீ வந்து பாத்தீங்கன்னா வேதாகமத்தை நீ வந்து கருத்தா எடுத்து போதி, பகுத்து பகுத்தறிந்து கருத்தா எடுத்து போதி அப்படின்னா சும்மா மேலோட்டமா வாசிச்சு நானும் வந்து மத்தவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்றேன் அப்படின்ட்டு இல்லாம எனக்கும் பைபிள் ஃபுல்லா நான் படிச்சுட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரனா நான் வந்து மாறிடும் அப்படின்ட்டு இல்லாம ஒவ்வொரு ஒரு 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 அதிகாரம் நம்ம வாசிச்சாலும் கூட ஏன் இதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நம்ம வந்து வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. சோ இன்னைக்கு கூட நம்ம வந்து நிறைய காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். வேதாகமத்துல இருக்கிற முரண்பாடான வசனங்களும் அதுல இருக்கிற உண்மையான விளக்கங்களும் நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். இன்னும் நீங்க அதிகமா நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க வேதாகமத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தான் கர்த்தருடைய ஞானம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.